நான் யார்? பண்டைய ஞானத்திலிருந்து ஒரு கதை. ஒரு காலத்தில் நார் மற்றும் வீரர் என்ற இரண்டு இளம் நண்பர்கள் ஆழமான உரையாடலில் ஈடுபட்டனர். அவர்களின் தலைப்பு நான் யார் என்ற பரிணாமமான கேள்வி. நார் எப்போதும் ஆர்வமாக, நேரடியாக வீரரை கேட்டார். வீரா, நான் யார்? வீரர் கேலி சிரிப்புடன், நாரா, உன் பெயர் நார், ஆனால் அது வெறும் ஒரு பெயர். அது உன் உண்மையான சாரத்தை வரையறுக்கவில்லை என்று பதிலளித்தார். நார் தொடர்ந்து, ஆனால் வீரா, நான் என் பெயரல்ல என்றால் நான் யார்? வீரர் இப்போது மேலும் தீவிரமாக, நாரா, பெயர்கள் மற்றும் பணிகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க, நீ வெறும் ஒரு மாணவர் அல்லது நண்பன் அல்ல. நாமோ டி. அவர்கள் இருவரும் உட்கார்ந்து தியானத்தில் ஈடுபட்டு உள்ளே பதில்களை தேடினார்கள். ஆனால் அவர்கள் முயற்சியின் போதும் தெளிவு அவர்களுக்கு எட்டாதது. தீவிரமாக அவர்கள் பண்டைய வேதங்களில் திரும்பினர். பகவத்கீதையின் புனித வசனங்களில் அவர்கள் ஒரு ஆழமான உண்மையை கண்டனர். நாம் ஆத்மன். ஆத்மன் என்றால் என்ன? ரூபத்தை கடந்த சுவை. ஆத்மன் உடல் மற்றும் மனதை தாண்டியது. இது நிலைத்த ஆதாரம், நம்முள் மாறாத சாட்சி. நம் எப்போதும் மாறும் அடையாளங்களை மாறாக, ஆத்மன் மாறாது நிலைத்துள்ளது. ஊறு இல்லாத இருக்கை. ஆத்மன் எந்த ஊறு அல்லது வடிவத்தையும் இல்லாதது. இது நம் கண்களுக்கிடையில் உள்ள நுண்ணிய இடத்தில், ஆஜ்ஞா சக்கரத்தில் இருப்பது. தெரியாதாலும் நாம் அதன் இருப்பை உணரலாம். நம் அனுபவங்களின் அமைதியான சாட்சியாளர். பெயர்களுக்கு அப்பாற்பட்டு, ஆத்மன் பணிகள், சாதனைகள் அல்லது பட்டங்களால் வரையறுக்கப்படவில்லை. இது அனைத்து உயிர்களையும் இணைக்கும் பிரபஞ்ச காட்சி. சுருக்கமாக, நார் மற்றும் வீரர் அவர்கள் உண்மையான அடையாளம் அவர்களின் பெயர்கள் அல்லது பணிகளால் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை உணர்ந்தனர். அவர்கள் ஆத்மன், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உள்ள நிலைத்த, உரு இல்லாத சுவையாக இருந்தனர். அதனால், மதிப்பிற்குரிய தேடுபவரே, உங்களும் இந்த நிரந்தரமான கேள்வியை ஆராயலாம். நான் யார்? உங்கள் சுயத்தேடலின் பயணம் உங்களை உங்கள் சொந்த ஆத்மனின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும்.